வணக்கங்க. மாடியில் செடிகள் வைக்கிற எல்லாருமே பக்கெட்லேயோ க்ரோ பேக்லேயோ எதுவாக இருந்தாலும் நாம் நேரடியாக தரையில் வைக்காமல் ஒரு சின்ன ஸ்டாண்டாச்சு வச்சு தாங்க நம்ம செடிகள் வைக்கணும். அப்போ தான் மாடி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்குங்க. நம்ம செடிகள் வைக்கிறத விட மாடியும் பாதுகாப்பாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால அதிகமான விலை கொடுத்து ஸ்டாண்டு வாங்க முடியாதவங்க இப்படி குறைவான செலவில் ஸ்டாண்டு தயாரிக்கிறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. அது வந்து நான் சிமெண்ட்டும் எம்சாண்டும் கலந்து 1 யூஸ் டம்ளரில் ஸ்டாண்டு நான் தயாரிச்சிருந்தேங்க. அந்த ஸ்டாண்டை வந்து நான் 20 லிட்டர் பக்கெட்டு சின்ன க்ரோ பேக்கெல்லாம் வச்சு காமிச்சிருந்தேங்க. அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் 50 லிட்டர் வெயிட்டுள்ள ட்ரம்மை இந்த ஸ்டாண்டில் வச்சா தாங்குமாங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சரின்னு 50 லிட்டர் கேனில் ஒரு ஜாதி முல்லை பூச்செடி வச்சுருந்தேங்க. அந்த ஸ்டாண்ட் எடுத்து சரி வச்சு பார்க்கலான்ட்டு நான் இப்போ அந்த ஸ்டாண்டில் தாங்க இந்த 50 லிட்டர் கேனை வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டாண்டு தாங்க 1 யூஸ் டம்ளரில் தயாரித்தது. 1 பங்கு சிமெண்ட்டுக்கு 2 பங்கு எம்சாண்டு கலந்தாங்க. அந்த அளவு கலந்தால் தான் நம்மளுக்கு ஸ்டாண்டு நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டான பக்கெட்டையெல்லாம் வைக்கிற அளவுக்கு தாங்குங்க. நான் அந்த ட்ரம்மை சரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 சிமெண்ட்டு கல்லை வச்சு தாங்க அந்த ட்ரம்மு வச்சுருக்கிறேன். நம்ம சின்னதாக இருந்தால் நம்ம 3 கல் வச்சு வச்சாவே போதுங்க. கொஞ்சம் வெயிட்டானது வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 கல் வச்சு வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. நம்ம அதை விட பெரிய க்ரோ பேக் வைக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் 2 கல் சேர்த்து கூட நம்ம க்ரோ பேக் வைக்கிற மாதிரி இருந்தால் அது மேலே பகலையை வச்சும் கூட வைக்கலாங்க. இப்போ நான் வந்து இந்த ட்ரம்மை வந்து இந்த 4 கல் வச்சு தாங்க வச்சுருக்கிறேன். நல்லா சூப்பராகவே வெயிட் தாங்குதுங்க. இந்த 10 நாளாக இந்த ஸ்டாண்டில் தான் இந்த ட்ரம்மை நான் வச்சுருக்கிறேங்க. நல்லா கீழேயும் நல்லா நம்மளுக்கு கீழே தண்ணி சிந்தினாலும் ஃப்ரீயாக போய்க்கிங்க. குப்பை தூசி இருந்தாலும் ஊட்டி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நல்லா பெரிய ட்ரம்லையெல்லாம் வைக்கும்போது நம்ம 4 கல் வச்சிட்டோம்னா நல்லாவே ஆடாமையே இருக்குங்க. நம்ம 3 கல்லுலேயும் தாராளமாக வைக்கலாங்க, அதுவும் ஆடுறதில்ல. இருந்தாலும் இது நம்ம 50 கிலோ அளவு வெயிட் இருக்கிறதுங்கிறனால 4 கல் வச்சு வச்சுட்டேங்க. நம்ம மண்ணெல்லாம் போட்டு கிளறி விடணும். நம்ம உரம் கொடுக்குறக்கெல்லாம் நல்லா கிளறி விடுறப்போ இது கொஞ்சம் கூட ஆடவே இல்லைங்க. சூப்பராகவே இந்த வெயிட்டு நல்லாவே தாங்குதுங்க. எம்சாண்ட் கலக்கிறது மட்டும் நம்ம 1 பங்கு சிமெண்ட்டுக்கு 2 பங்கு மட்டும் கலந்தால் போதுங்க. அதுக்கு மேலே கலக்க வேண்டாம். நம்ம இந்த அளவுக்கு ஸ்டாண்டை வச்சு வைக்கும்போது இது சூப்பராகவே கீழேயே நல்லா இந்த அளவு கேப் கிடைக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.